தவகாலத்தின் 4ஆம் வாரம். தந்தை வழியாக சமூக வாழ்வை உணர்தல். தொடக்க ஜெபம். அன்பு தந்தையே, உமது இறைவார்த்தையை திறந்த மனதோடு கேட்டு அதை எங்கள் உள்ளத்தில் பெற்று வாழ உமது ஆவியை தந்தருளும். உமது வார்த்தை எங்களை உம்மிடம் நெருக்கமாக கொணரவும் ஒளியின் மக்களாக வாழ எங்களில் தாழ்ச்சியும் தைரியமும் கொடுப்பதாக. எங்கள் வாழ்வில் இருளை அகற்றி உண்மையின் ஒளியும் நன்மையும் மகிழ்ச்சியும் எங்களது வாழ்க்கை பயணத்தில் விளக்காக அமைவதாக. உமது ஒளியின் பாதையை விட்டு நாங்கள் விலகாமல் எங்கள் வாழ்வு பிறருக்கு ஒளியாகவும் மருந்தாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் திகழ வரம் தாரும். ஆமென். முதலாம் வாசகம். மனிதன் வெளி தோற்றத்தை காண்கிறான், கடவுளோ உள்ளத்தை காண்கிறார். ஈசாவின் புதல்வர்களுள் ஒருவனான கடவுளால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீதை கண்டுபிடிக்கும் பணி சாமுவேலுக்கு அளிக்கப்பட்டது. சவுலை இஸ்ரேலின் அரசனாக கடவுள் நிராகரித்த பின் இப்பணி கொடுக்கப்பட்டது. சவுல் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகிச் சென்றான். ஆவலுடன் ஈசாவின் வீட்டிற்கு சென்று உயரமான அழகான எலியாபை கண்டதும் இவனே கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவன் என எண்ணினான். இஸ்ரேலின் அரசனான சவுலின் அரியணையில் அமர அழகிய தோற்றம் கொண்ட எலியாப் பொருத்தமானவன் என்று உறுதியாய் நம்பினான். ஆனால் கடவுள் சாமுவேலை தாவீதின் பக்கமாக திருப்பினார். கடவுள் வெளித்தோற்றத்தை கண்டு தீர்ப்பிடுபவர் அல்ல, மாறாக உள்ளத்தின் எண்ணங்களையே காண்கிறார். தாவீதின் பெருந்தன்மையான கடவுளின் பால் கொண்ட அன்பும் கடவுளின் கட்டளைகளுக்கு விசுவாசமாக இருந்ததும் கடவுளின் உள்ளத்தை கவர்ந்தது. சாமுவேல் அதிகாரம் 16 வசனங்கள் 1, 6-7, 10-13 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லஹேமைச் சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக நான் தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தார். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னாய, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய, எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே என்னாய, எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கு
செயலுக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோளும் நெருங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் மறுநலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 7ஆம் வாசகம். நீங்கள் ஒளியை சார்ந்த மக்களாக வாழுங்கள். ஒளியில் உண்மையான இயல்பு வெளிப்படுமாறு கடவுளை மகிழ்விப்பதை கற்கவும் ஒளியின் மக்களாக வாழவும் தூய பவுல் கிறிஸ்துவின் சீடர்களை வலியுறுத்துகிறார். மக்கள் தாங்கள் உயிர் வாழ்வதன் நோக்கத்தை உணரும்படி ஊக்குவிக்கிறார். அவமானத்தை தரும் பேராசை, ஒழுக்கக்கேடு, முட்டாள்தனம், பாவம் சார்ந்த வழிகளை ஒழித்து நற்பண்பு, நீதிநெறி, உண்மை போன்றவற்றில் கவனம் செலுத்துவதே முழு மாற்றம். கிறிஸ்துவின் ஒளி அவர்களில் பிரகாசிப்பதை காண முடியும். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 8 முதல் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வது எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு. கிறிஸ்து உன் மீது ஒளிந்து எழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பார்வையற்றவனை குணமளித்தது பெரும் குழப்பத்தை உண்டாக்கியது. அந்த பார்வையற்றவனை அறிந்திருந்த பரிசேயர், அக்கம்பக்கத்தினர், அவனுடைய பெற்றோர் உள்பட அனைவருமே விவாதம், அவநம்பிக்கை, அவதூறு, பயம் ஆட்கொண்டது. வியக்கத்தக்க குணமளித்த அற்புதம் எப்படி ஒற்றுமையின்மையை உண்டாக்கியது? அவன் பார்வை பெற்று கிறிஸ்துவை காண முடிந்தது. கடவுளின் மகிமை வெளிப்பட்ட அவனும் அவரை விசுவசித்தான். எனினும் மற்றவர்கள் கண்ணிருந்தும் குருடராக கிறிஸ்துவை கண்டுணரவில்லை. அவர்கள் தொடர்ந்து இயேசுவை பாவி என்றும் பார்வை பெற்றவன் கடவுளின் நெறிகளை கற்பிக்க தகுதியற்றவன் எனவும் வலியுறுத்தினர்.
அவன் பெற்ற பார்வை கிறிஸ்து வழியாக புதிய வலிமையையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்தது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். இயேசு தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றனுடைய கண்களில் பூசி, நீ சீலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவன், நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவனாய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர்கள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக் கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருள் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவனிடம், உனக்கு பார்வையளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலேயே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின்பு அவரை கண்டபொழுது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறாயா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டு இருப்பவரே அவர் என்றார். அவன், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தைகளில் நம் மனதை தொட்டவைகளை பற்றி குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்வோம். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் பிறர் வாழ்வில் ஒளியேற்றிய சமீப நிகழ்ச்சி ஒன்றை பற்றி கலந்துரையாடுவோம். அது எங்கள் குடும்பத்தில் உள்ள கடவுளின் பிரசன்னத்தை எப்படி பிறருக்கு வெளிப்படுத்தியது. குடும்பத்தினர் அனைவரும் பிறருக்கு ஒளியாக இருக்கவும், கடவுளின் ஒளியின் பாதையில் தொடர்ந்து நடக்கவும் ஒரு உறுதிமொழி திட்டத்தை செயல்படுத்துவோம். நம் வாழ்விற்காக. மங்கிய செயலிழந்த பார்வையால் தந்தையாம் கடவுளின் மாட்சிமையை காண முடியாது. ஜெபத்தாலும் தியானத்தாலும் தந்தையாம் கடவுளின் கண்களால் மட்டுமே அதை காண முடியும். தம திருத்துவத்தின் பெயரால் எதை செய்யும் முன்னர் தந்தையாம் கடவுளோடு இருப்போம். நற்செயல் செய்வோம். விசுவாச வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நம் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். நன்றி ஜெபம். உலகின் ஒளியே இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிவித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையே நாடவும்,
பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழவும் அருள்வீராக. ஆமென். தோடும் என் வாழ்வினையே
தீர வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும்